இன்று நாம் பார்க்கப் போகும் ராசி கருணையும் நிதானமும் கொண்ட மீன ராசி. ஏப்ரல் 2026 என்பது உங்கள் வாழ்க்கை புத்தகத்தில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கும் மாதம். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் பலம் பெற்று இருந்தாலும் சனி பகவான் உங்கள் ராசிக்குள் அடியெடுத்து வைக்கிறார். ஆம், உங்களுக்கு ஜென்ம சனி தொடங்குகிறது. ஆனால் பயப்படாதீர்கள். சனி பகவான் என்பவர் தண்டனை தருபவர் அல்ல, நம்மைச் செதுக்கும் ஆசான். இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு என்ன வைத்திருக்கிறது? விரிவாக பார்ப்போம். கிரகநிலைகள். இந்த மாதத்தில் சனி பகவான் உங்கள் ராசியிலேயே அமர்கிறார். சூரியன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான மேஷத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். குரு பகவான் 4ஆம் வீட்டில் இருந்து உங்களை வழிநடத்துகிறார். இந்த கிரக மாற்றங்கள் உங்களுக்கு பொறுமையையும் அதே சமயம் புதிய வாய்ப்புகளையும் ஒருசேர கொடுக்கப் போகிறது. உத்தியோகம், தொழில். வேலையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து சேரும். நீங்கள் செய்யாத தவறுக்கு சில விமர்சனங்களை சந்திக்க நேரிடலாம், எனவே பேசும்போது நிதானம் மிக அவசியம். தொழில் செய்பவர்கள் புதிய முதலீடுகளை இந்த மாதம் தவிர்க்கவும். இருக்கும் தொழிலை சீரமைக்க பாருங்கள். வெளிநாடு தொடர்பான வியாபாரத்தில் மட்டும் நல்ல லாபம் கிடைக்கும். உழைப்பு அதிகமாக இருந்தாலும் பலன் மெதுவாகவே கிடைக்கும். ஆனால் அது நிலையானதாக இருக்கும். நிதிநிலை. பணவரவு ஓரளவுக்கு திருப்தியாக இருக்கும். ஆனால் சனி பகவான் உங்கள் ராசியில் இருப்பதால் பணம் கையில் தங்கவில்லை என்ற உணர்வு ஏற்படலாம். தேவையற்ற ஆடம்பரச் செலவுகளை குறைத்து சேமிப்பில் கவனம் செலுத்துங்கள். மருத்துவச் செலவுகள் அல்லது வீட்டைச் சீரமைக்கச் செலவுகள் வரலாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள். குடும்பம், உறவுகள். குடும்பத்தில் சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்து போகலாம். விட்டுக் கொடுத்து போவது நல்லது. கணவன் மனைவி இடையே புரிதல் தேவைப்படும் காலம் இது. காதலிப்பவர்களுக்கு இது ஒரு சோதனை காலம். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீர்கள். பிள்ளைகளின் கல்விக்காக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். ஆரோக்கியம். ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. குறிப்பாக கால்வலி, பாதங்களில் பிரச்சனை அல்லது தூக்கமின்மை ஏற்படலாம். சனி பகவான் மன அழுத்தத்தை கொடுக்க முயற்சிப்பார், எனவே தியானம் மற்றும் யோகா மூலம் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். சரியான நேரத்திற்கு உணவு உண்பது அவசியம். மீன ராசிக்கான ஏப்ரல் மாத பரிகாரங்கள். இந்த 7.5 சனியின் தாக்கத்தை குறைத்து நற்பலன்களைப் பெற சனிக்கிழமை தோறும் காலபைரவருக்கு அல்லது சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். ஊனமுற்றவர்களுக்கு அல்லது முதியவர்களுக்கு உங்களால் முடிந்த உணவை தானமாக வழங்குங்கள். ஓம் நமசிவாய மந்திரத்தை தினமும் 108 முறை பாராயணம் செய்யுங்கள். மீன ராசியினரே, ஜென்ம சனி என்பது உங்களை சோதிப்பதற்காக அல்ல, உங்களை பலப்படுத்துவதற்காகவே என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த மாதம் பொறுமையோடு செயல்பட்டால் வரும் காலத்தை நீங்கள் வெற்றிகரமாக சமாளிக்கலாம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து உங்கள் மீன ராசி நண்பர்களுக்கு பகிருங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.